ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்லத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி 8 நாட்களுக்கான தினப்பலன், அதாவது ஜனவரி 12 முதல் 19 வரை கடக லக்னத்திற்கு இந்த பதிவில் பார்க்க இருக்கோம். முதல் நாளான ஜனவரி 12 நம்ம லக்னத்தில் இருந்து 12ஆம் இடத்துல மிருகஸ்ரீஷ நட்சத்திரம், அதாவது மிதுன ராசியில் சந்திரன் செவ்வாய் மாதிரி செயல்படுறார். நம்ம லக்னத்திலேயே இருக்கிற செவ்வாய் சனியை போல் செயல்படுறாரு. அதனால் கொஞ்சம் நம்மளுடைய சிந்தனைகள் ஒரு முன்கோபத்தோடையும் ஒரு பதட்டத்தோடையும் இருக்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கணும், கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அட்டம சனியினுடைய தாக்கத்தில் இந்த செவ்வாய் செயல்படுறதுனால கொஞ்சம் புது காரியங்கள்லாம் பண்ணாமல் பொறுமையாக கையாளணும். நண்பகல் 11:24 நட்சத்திரம் மாறிடுது, ராகு நட்சத்திரம் வந்துடுது. 12 இருக்கிற சந்திரன் ராகுவை போல் செயல்படுறாரு. அந்த ராகுவுமே சனியை போல் செயல்படுறதுனால அதுக்கப்புறமும் நம்ம என்ன பண்ணணும்னா 9ஆம் இடத்துல ஈடுபாட்டை குறைச்சிக்கணும். இப்போ 9ஆம் இடம்னா பிறரை சந்திக்கிறது, ஒரு ட்ரிப்பு போகிறது, பிரயாணம் போகிறது, பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இதெல்லாம் கொஞ்சம் அவாய்டு பண்ணிக்கணும். பண்ணிட்டோம்னா ரொட்டீன் ஒர்க்குக்கு ஓகே. அன்றைக்கி சண்டேவாக இருக்கிறனால கொஞ்சம் அமைதியாக இருந்துக்கிட்டால் போதும். ஜனவரி 13 திங்கட்கிழமை காலையில் 10:34 வரைக்கும் இந்த திருவாதிரை சனியை போல் செயல்படுறதுனால அட்டமச்சனியினுடைய தாக்கம் இது வரைக்குமே இருக்குது. அதுக்கப்புறம் அந்த 10:37 அப்புறம் புனர்பூச நட்சத்திரம். ஸோ குருவனுடைய பலனை நம்ம அனுபவிக்க இருக்கோம். அப்போ நமக்கு புதன் நம்மளுக்கு 6ஆம் வீட்டில் இருக்கார். அதனால் அந்த 6ஆம் வீட்டில் இருக்கிற புதனை போல் இந்த குரு நட்சத்திரம் செயல்படுது. குருவும் சந்திரனும் பரிவர்த்தனையில் இருக்குது. நமக்கு பாக்யாதிபதி லக்னாதிபதி ஒரு பரிவர்த்தனைங்கிறது நல்லது தான். பட் இருந்தாலும் கூட அது நமக்கு சந்திரன் 12லையும் இருக்கார் இல்லையா. நமக்கு 12ஆம் இடம் அப்படிங்கிறது கொஞ்சம் அலைச்சலை கொடுக்கறதுன்னு எடுத்துக்கணும், அல்லது செலவுகளை கொடுக்கறதுன்னு எடுத்துக்கணும். இப்போ கடன் சார்ந்த பிரச்சனை இருந்தது அப்படின்னா, ஒரு பக்கம் கடன் கொடுத்தவங்க கேட்குறாங்க அப்படின்னா இன்னொரு பக்கம் கடன் வாங்கி அடைக்கிறது, இது மாதிரி கொஞ்சம் அலைச்சல்கள். மற்றபடி நமக்கு ரொட்டீன் ஒர்க்குக்கு ப்ராப்ளம் இல்லை. ஜனவரி 14 செவ்வாய்க்கிழமை பூச நட்சத்திரம், பொங்கல் அன்னைக்கு சூரியன் மகர ராசிக்குள்ளே நுழையிறாரு. இதுக்காக மகர சூரியன்னு சொல்லி நான் பதிவுகள் போட்டிருக்கேன். கடக லக்னத்துக்கு உண்டான பதிவில் அதில் பார்த்துக்கோங்க. 7ஆம் வீட்டில் சூரியன் எப்படியெல்லாம் வேலை செய்வார், ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எப்படி வேலை செய்வார்னு சொல்லியிருக்கேன். அதாவது அதில் 3 நட்சத்திரம் உத்திராடம், திருவோணம், அவிட்டத்தில் பாஸ் ஆகிறார் இல்லையா. 7ஆம் வீட்டில் இருக்கிற சூரியன், அதை வித்தியாசப்படுத்தி உங்களுக்கு பலன் சொல்லியிருப்பேன். அதனால் எதிர்பாராத சில நன்மைகள், எதிர்பாராத சில பணவரவுகள் இதுக்கெல்லாம் ஆதரவாக இருக்குது, சாதகமாக இருக்குது. பொங்கல் நாளைக்கு ஜனவரி 15 புதன்கிழமை காலையில் 10:27 இந்த பூச நட்சத்திரம் முடியுது. 10:27 முடிஞ்சு ஆயில்யம் தொடங்குது. ஆயில்யம் என்பது புதனுடைய நட்சத்திரம். நமக்கு 6ஆம் வீட்டில் புதன் சுக்கிரனுடைய பூராட நட்சத்திரத்தில் இருக்கிறனால 6ஆம் வீடுங்கிறது நல்லாயிருக்கு. சர்வீஸுக்கு நல்லாயிருக்கு, பணவரவுக்கு நல்லாயிருக்கு, சொந்த தொழிலுக்கு நல்லாயிருக்கு, அங்கீகாரம் இருக்கும், உறவுகள் வருகை, பொருள் வாங்குதல், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குதல், சர்வீஸ் ஓரியன்டாக நல்லாயிருக்கும். ஜனவரி 16 வியாழக்கிழமை நண்பகல் 11:16 தான் ஆயில்யம் முடிஞ்சு மக நட்சத்திரம் ஆரம்பிக்குது. நமக்கு 2ஆம் வீட்டில் சந்திரன் கேதுவை போல் செயல்படுறாரு. கேது 3ஆம் வீட்டில் இருக்கார், சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். சூரியன் 7ஆம் வீட்டில் இருக்கார். அதனால் உறவுகளுக்கு நல்ல அமைப்பில் இருக்கும், உறவுகள் சார்ந்த நன்மைகள் இருக்கும், சிறு சிறு ட்ரிப்பு போகிற மாதிரி இருக்கும், கம்யூனிகேஷனுக்கு நல்லாயிருக்கும், டிரான்ஸ்ஃபர் சம்மந்தப்பட்ட ஈடுபாடுகளுக்கும் சாதகமாக இருக்கும். அதே நேரத்தில் இப்போ ஒரு பிரயாணம் போகிறது, எழுத்து சம்மந்தப்பட்டது, கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஆவணங்கள், அதாவது ரெக்கார்ட்ஸு மெயின்டைன் பண்ணுறது, டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது, அக்ரிமெண்ட் போடுறது, இது சம்மந்தப்பட்டதெல்லாம் நல்லா நடக்கும். ஜனவரி 17 வெள்ளிக்கிழமை அன்றைக்கி நண்பகல் 12:44 வரைக்குமே இந்த மக நட்சத்திரம் இருக்குது. அதுக்கப்புறம் பூர நட்சத்திரம். நமக்கு 2ஆம் வீட்டில் சந்திரன் சுக்கிரனை போல் செயல்படுகிறார். சுக்கிரன் 8ஆம் வீட்டில் இருக்க அஷ்டம சனி கூட ஜாயின் ஆகிறார். இன்றைக்கி பூரட்டாதி நட்சத்திரத்தில் சுக்கிரன் போகிறாரு. அதே புரட்டாதியில் தான் சனி இருக்கார். அப்போ 8ஆம் வீட்டில் சுக்கிரன் சனி அப்படின்றதுனால ஒரு ஆடம்பரமான விஷயம்,
ஆடம்பரமான பர்ச்சேஸு இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா 8ல் இருக்கிற கிரகம் நம்ம ஈடுபடுற விஷயத்துக்கு ஏதோ ஒரு வகையில் நஷ்டத்தை கொடுத்துரும் இல்லையா? அதனால் பார்த்துக்கணும். பட் எப்படி இருந்தாலும் உறவுகள் சார்ந்த வகையில் தான் இதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சுக்கணும். நம்ம ரொட்டீன் ஒர்க்கை பாதிக்காது. ரொட்டீன் ஒர்க்கு திருப்திகரமாக போகும். ஒர்க்குனால் நமக்கு ஆதாயம் இருக்கும், நல்ல நன்மைகள் நடக்கும். 11ல் இருக்கிற குரு நம்ம இதெல்லாம் நல்ல பலன்களாக கொடுக்குறாரு. ஜனவரி 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:29 வரைக்கும் இந்த உத்தர நட்சத்திரம், அதாவது உத்தர நட்சத்திரம் மொதல் நாள் 2:50க்கு தொடங்குது. ஒரு பாதம் சிம்ம ராசியில் இருக்குது, 3 பாதங்கள் கன்னி ராசியில் இருக்குது. அப்போ சூரியன் நமக்கு 7ஆம் வீட்டில் இருக்கிறதுனால நமக்கு நன்மைகள் நடக்கும். கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது வளர்ச்சிகளாக இருக்கும். அது பணம் கொடுக்கல் வாங்கல் அதனாலையும் நன்மைகள் இருக்கும். கான்ட்ராக்டு, மற்றபடி அரசியல் சம்மந்தப்பட்டது, அரசு அதிகாரிகள் சம்மந்தப்பட்டது, ஒர்க்கில் நமக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள், இதுக்கெல்லாமே டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும். அஸ்த நட்சத்திரம் மாலை 5:29க்கு சந்திரனுடைய அஸ்த நட்சத்திரம் தொடங்குகிறது. இந்த சந்திரனுடைய அமைப்பில் இன்னொரு நட்சத்திரம் இருக்கு இல்லையா, ரோகிணி, 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில், அங்கே குரு இருக்கார். அப்போ இந்த 3ஆம் வீட்டுக்கும் 11ஆம் வீட்டுக்கும் ஒரு கனெக்ஷன். பாக்யாதிபதியான குருவும் லக்னாதிபதியான சந்திரனும் 3ஆம் இடம் 11ஆம் இடத்துல அந்த சுப விளைவாக பார்த்துக்கிறாங்க. இது ஒரு வகையில் நமக்கு புதிய நபர்கள் அறிமுகம், ஒரு வெளிநாட்டு தொடர்புகள், மேல் படிப்பு படிக்கிறதுக்கு உண்டான அமைப்பு, பூர்வீக சம்மந்தப்பட்டது, தந்தை வர்க்கம் சம்மந்தப்பட்டது, டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது, இதுக்கெல்லாம் ஆதாயமாக கொடுக்கும். ஐடி ஒர்க்கு, கமிஷன் வகை தொழில்கள், சமுதாயம் சார்ந்த ஈடுபாடுகள், ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சோசியல் ஒர்க்ஸு செய்வாங்க, கட்சி சார்ந்த ஈடுபாடுகள் செய்வாங்க, கம்யூனிட்டி சார்ந்த ஈடுபாடுகள் செய்வாங்க, ஆன்மீகம் சார்ந்த ஈடுபாடுகள், இது எல்லாத்துக்குமே குரு சந்திர பார்வையாக சுப விளைவாக இது வேலை செய்யும். அப்போ இந்த 8 நாட்களில் நம்ம நட்சத்திரங்கள் எப்படியெல்லாம் வருது அப்படிங்கிறத பார்க்கும்போது, நம்ம ஜனன ஜாதகத்தில் பாஸ்கர் ஆஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் கணித்து வச்சுக்கிட்டோம்னா, இந்த நட்சத்திரம் நமக்கு இந்த நாள் நல்ல நாளா, இந்த நாள் நமக்கு என்ன காரியத்துக்கு நல்ல நாள், எல்லா நட்சத்திரமுமே எல்லாத்துக்குமே நல்லது பண்ணாது, எல்லாத்துக்குமே கெட்டது பண்ணாது. அப்போ பொருள் சார்ந்த விஷயத்துக்கு எந்த நட்சத்திரத்தை பயன்படுத்தணும், எந்த கிரகம் நமக்கு சாதகங்கிறதையெல்லாம் நம்ம ஜாதகம்தான் தீர்மானிக்கும். நமக்கு விதி கொடுப்பனைன்னு பேர். அப்போ நம்ம ஜாதகத்தை அப்படி கணித்து வச்சுக்கிட்டு நம்முடைய பலாபலன்களை தெரிஞ்சுக்கிட்டோம்னா, உங்களுக்கு இந்த மாதிரி வாரம் நம்ம அந்த நட்சத்திர பலன்கள் சொல்லும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ 8ஆம் இடம் 12ஆம் இடம் ஒரு கிரகம் வருது அப்படின்னாலே லைஃப் லாங் அந்த கிரகத்தினால நமக்கு பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். அதாவது 8ன்னா வலி வேதனை கஷ்ட நஷ்டம், 12ன்னா ஒரு சிறைவாசம் உட்பட பிரச்சனைகள், அல்லது நோய்வாய்ப்படுறதில் விரயங்கள் அனுபவிக்கிறது, இது எல்லாமே 8, 12 ஆகாது. அப்போ அது என்ன கிரகம்னு நம்ம ஜாதகத்தில் தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம அந்த நாளில் போய் ஒரு நல்ல காரியத்தை பண்ணாமல், ஒரு முடிவெடுக்கிறதுக்கும் ஒரு புதிய காரியங்களில் ஈடுபடாமல் கொஞ்சம் அமைதியாக இருந்து ஒரு பிரச்சனை வர்றதுக்கு இல்லாமல் நம்ம பார்த்துக்கலாம். நல்ல காரியங்களை எந்த நட்சத்திரத்தில் நமக்கு சாதகமான நட்சத்திரம் எதுவோ அதில் எப்படி செய்யலாங்கிறதையெல்லாம் இந்த முறையில் தெரிஞ்சுக்கலான்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.